மகர ராசி. மகர ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். 18 மாதம் 18 மந்த் சித்திரை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை இந்த ராகு கேது பெயர்ச்சி நடைபெறுகிறது. மகர ராசிக்காரங்களுக்கு மகத்தான பலனை கொடுக்குமா, இல்லை மனசுக்கு ஏற்ற மாதிரி பலனை கொடுக்குமா, இல்லை மனசுக்கு சிரமப்படுற மாதிரி பலனை கொடுக்குமா அப்படின்னு தான் உங்கள் கேள்வி இருக்கும். உள்ளே வாங்க பார்த்துருவோமா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ராகு கேது அப்படின்ற கிரகம் நமக்கு எப்போவுமே ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்கக்கூடிய கிரகம். நம்மளை ஒன்றும் படாத பாடுபடுத்துகிற கிரகம் ஒன்றும் இல்லை. சில நேரங்களில் நம்ம நல்லா இருக்கிறதுக்கு காரணமே இந்த 2 கிரகம் தான். நம்மளும் மனுஷன் தானே. இந்த ராகு கேது பெயர்ச்சியில் நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். சில இடத்துல சந்தோஷம் ஏற்பட்டால் அந்த இடத்துல கையை ஆரவாரம் பண்ணுறது நல்லது. அதே ஒரு சந்தோஷம் குறைவு ஏற்படுது, சிரமம் ஏற்படுதுன்னா உடனே நம்ம சோகத்துக்கு போகக்கூடாது. சோகத்துக்கு போய்ட்டு என்ன ஆகும்? மனசு கஷ்டமாக இருக்கும். மனசு கஷ்டமாக இருந்தால் இதயம் பாதிக்கும். ஓவர் சந்தோஷமும் பிரச்சனை, ஓவரான துக்கத்தையும் மனசுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. மகர ராசிக்காரங்க இந்த ராகு கேது பேச்சு மூலிமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, சம பலத்தை ஏற்படுத்திக்க வேண்டும். சந்தோஷமாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், நிம்மதியாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சம பலன். இவ்வளோ நாள் அப்படி தானே இருந்தோம், இது என்ன புதுசா அப்படின்னு தான் நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ராகு பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு வருகிறார். ராசிக்கு உங்களோட ராசியிலிருந்து 2ஆம் வீட்டுக்கு வருகிறார். குடும்பஸ்தானத்துக்கு வருகிறார். அப்போ குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும். சில நேரங்களில் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க, உங்களை மதிக்க மாட்டாங்க, உங்களை ஒரு ஆளாகவே கண்டுக்கவும் மாட்டாங்க. ஒரு அங்கீகாரம் கூட கிடைக்காது. அதுவும் சில நேரங்களில் உங்களை வெறுப்பாக பார்ப்பாங்க. சில நேரங்களில் கட்டாயப்படுத்தலாம். இது போன்ற சட்டங்களை கண்டிப்பாக போடுவாங்க. இது எல்லாம் சைலண்ட்டாக சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. சின்னதாக ஒரு சிரிச்சிட்டு போய்கிட்டே இருங்க. பிரச்சனை அங்கேயே முடிஞ்சுது. அவ்வளோதான், உங்கள் லைஃபே பக்காவாக இருக்கும். மகர ராசிக்காரங்க இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் என்னை மதிக்க மாட்டான், எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான், அப்படி இப்படின்னு நீங்கள் எதிர்த்து பேசுனீங்கன்னா இதெல்லாம் நம்ம பேசவே கூடாது. பேசுனீங்கன்னா விரோதம் தான். ஏன்னா ராகு 2ல் இருக்கும்போது நம்ம உடம்பு சூடு ஏறும், ப்ரெஷர் அதிகரிக்கும். அதனால் என்னென்னா என்ன பேசுகிறோன்னு தெரியாது. ரொம்ப முக்கியமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, 2ல் ராகு வரும்போது முக்கியமாக தன்மானம் நமக்கு இடம் கொடுக்கும். தன்மானத்தோட ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும். எல்லாருக்குமே தன்மானம் முக்கியம்தான். தன்மானத்தை எங்கேயும் விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் நான் அதே ஒரு விஷயத்த சொல்லுவேன். 4 செவத்துக்குள்ளே ஒரு விஷயம் நடக்கும்போது அது நாசுக்காக போயிடும். அதே 4 செவத்தை தாண்டி ஒரு விஷயம் நடந்ததுன்னா நாரி போயிடும். நம்மளுடைய ஒரே நோக்கம் 4 செவத்துக்குள்ளேயே ஒரு விஷயத்தை முடிக்கணும். அதாவது குடும்ப பிரச்சனையை சொல்கிறேன். இதான் மகர ராசி செய்ய வேண்டியது. ஒரு முடிவாக இருங்க. ஒரு விஷயமா இருந்தால் 4 செவத்துக்குள்ளே முடிங்க. அது குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், ஆஃபீஸ் பிரச்சனையாக இருக்கட்டும், வியாபார பிரச்சனையாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், அரசியல் தலைவராக இருக்கட்டும், இந்த 4 செவத்துக்குள்ளே வேலையை முடிக்கணும். யாருக்கும் தெரியக்கூடாது. காதை வச்ச மாரி முடிக்கணும். இது தெருவுக்கு வரக்கூடாது. இதுக்கண்டி 4 செவத்து தாண்டி வெளியே வந்துச்சுன்னா நாரி போயிடும். இதில் மட்டும் தெளிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு விரோதம் குறைஞ்சிரும். ஏன்னா நம்ம செஞ்சதை பாராட்டுறதுக்கு இல்லாமல் குறை சொல்ல வாய்ப்பு ஏற்படும் போது நமக்கு கோபம் வரதான் செய்யும். உடம்புல கவனக்குறைவாக இருக்காதீங்க. உடம்பை பார்த்துக்குங்க. மற்றவங்களுக்காகவே நீங்கள் உழைக்க வேண்டியது இருக்கும். இப்போவும் அதான் பண்ணுறீங்க, ஆனால் இன்னும் அதிகரிக்கும். உங்களுக்காக என்ன உழைக்கிறீங்க அதை முதல்ல பாருங்கள். இந்த இடத்துல அது கிடையாது. நீங்கள் தான் உழைக்கணும். நீங்கள் தான் உங்கள் உடம்பை பார்த்துக்கணும். இல்லைனா உடல் ரீதியாக தேகத்திலே சௌகரியம் குறைவு ஏற்படும். சில பேர் சுட்டுப்பாங்க. கரண்ட்டில் வேலை பார்க்குறவங்க பார்த்துருங்க. சமையல் வேலை செய்கிறவங்க பார்த்துருங்க. நெருப்பில் வேலை பார்க்குறவங்க பார்த்துருங்க. இரும்பில் வேலை பார்க்குறவங்க பார்த்துருங்க. கனமான பொருட்கள் தூக்குறவங்க கொஞ்சம் பார்த்துருங்க. நைட் ஷிஃப்ட்டு ராத்திரியில் வேலை பார்க்குறவங்க பார்த்துருக்கணும். உடம்புக்கு கவனம் தேவை. நான் எதுவும் குழப்பல, உண்மையாக தான் சொல்கிறேன். அதே மாதிரி தேவையில்லாத விரோதத்தை ஏற்படுத்திக்காதீங்க. விரோதம் எந்த இடத்துல வரும்? அதாவது யோசிக்காமல் ஒரு இடத்துல பேசுறதுனால தான் விரோதம் ஏற்படும். குடும்பத்திலேருந்து பிரிஞ்சால் விரோதம் ஏற்படும். அப்போ என்ன பண்ணணும்? மகர ராசிக்காரங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னா அவங்கள பற்றி கமெண்ட்டே அடிக்காதீங்க. அவங்கள பற்றி இன்னொருத்தர்கிட்டையும் போய் கமெண்ட் பேசுகிறாதீங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. நீங்கள் பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. நீங்கள் மற்றவங்ககிட்ட பார்த்து பேசுங்க. இந்த ராகு 2ஆம் வீட்டில் போயிட்டு குடும்ப ரீதியாக உள்ளே போகும்போது நம்மளை நிறைய பக்குவப்படுத்த வைப்பார். என்ன நடக்குதுன்னு கேதர் பண்ணுங்கள். உங்களை பற்றி மற்றவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு, மற்றவங்க என்ன புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு கேதர் பண்ணுங்கள். அந்த உண்மை உங்களுக்கு தெரிய போகுது. இந்த உண்மைகள் தெரியக்கூடிய இடம் உங்களுக்கு ராகு கொடுக்குறார். கேது என்ன பண்ணுறார்? 8ஆம் வீட்டுக்கு வருகிறார். இந்த அஷ்டமத்துக்கு கேது வரும்போது உடல் ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்கணும். மனம் ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயத்தில் மூக்கு நுழைக்காதீங்க. என்னப்பா எச்சரிக்கையாக கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா நமக்கு மன ரீதியான துன்பங்கள் நிறைய இருக்கும். மன துன்பங்கள் மரணத்திற்கு சமம். இப்படிப்பட்ட மகர ராசிக்கு 8ஆம் வீட்டில் கேது வரும்போது அறிவுக்கு நிறைய விஷயத்தை ஞானமாக கொடுப்பாரு. எதனால் இது நடக்குதுன்னு கண்டுபிடிக்க வைப்பார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, எதனால் இது நடக்குது, இது ஒரு துன்பம் வந்திருக்குன்னா இதுக்கு என்ன காரணம்னு யோசிங்க. அப்போ யோசிக்க சொல்ல தெளிவாகுவீங்க.
அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. அப்போ துன்பம் விலகிடும். அடுத்த தடவை அந்த துன்பம் வராது. இனிமே வரக்கூடிய துன்பம் இன்னொரு வாட்டி வராது. இனிமே வரக்கூடிய அந்த மன பயம் இனிமே வராது. சில பேர் சொல்லுவாங்க, நான் செத்து பழக்கிறேன் சார் அப்படின்னு. இனிமேல் நீங்கள் செத்து பழிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சாகிறதுக்கு வேலையே கிடையாது. உழைச்சிட்டிங்க, அவ்வளோதான். அப்போ கேது அந்த ஞானத்தை கொடுப்பாரு. ப்ரில்லியண்ட்டாக புரிஞ்சுக்கணும். அது எப்படி புரிஞ்சுக்கணும்? ப்ரில்லியண்ட்டாக புரிஞ்சுக்கணும். நம்ம சொல்கிறோமே மில்லியனர் ட்ரில்லியனர்னு, கோடீஸ்வரர்லாம் சொல்கிறோம்ல, எங்கெல்லாம் புத்திசாலித்தனத்தை காட்டணுமோ அங்கெல்லாம் புத்திசாலித்தனத்தை காட்டணும். இதை அவசியம் இந்த தடவை மேற்கொண்டால் ராகு கேது சங்கடமே இல்லாத வாழ்க்கையை மகரத்திற்கு கொடுப்பார். முக்கியமாக வீட்டில் பிரச்சனை இருந்தால் அதை வெளியே சொல்லிக்காதீங்க. உங்களுக்குள்ளே முடிச்சுக்குங்க. நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. இப்படி போனால் நீங்களும் நல்லா இருப்பீங்க, வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே கேஸ் போட ஆரம்பிச்சோம்னா யாருமே வாழ முடியாது. அதனால் மகர ராசிக்காரங்கள் மன துன்பத்தை நீக்கி சுப சந்தோஷங்களை பெருக்கி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நான் மீண்டும் சொல்கிறேன். நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள், சிவனை வழிபாடு பண்ணுங்கள், விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அமோகமாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த ஆண்டை எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு சனி பகவான் பயிற்சியும் குரு பகவான் பயிற்சியும் அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி.